படம் செம்ம காமெடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபிங் பிளேயரு, ஒரு கிளப்பில் வேலை செய்கிறாரு கடற்கரை ஓரத்தில். கடலில் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை காலையில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் ஒதுங்கி இருக்குது. அவர் யாருன்னு கேட்டால் ஜப்பானோடைய அது என்ன சொல்கிறது ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா டைஸ்ரோ வந்து பார்த்தோன்னா ஒதுங்கியிருப்பார். எல்லாருக்குமே தெரியும் டைஸ்ரோவை பற்றி. ஸோ எவ்வளோ பெரிய சுமோ பிளேயர் அவர் பார்த்தா இங்கே கிடக்கிறாரு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவரை எழுப்பி உட்கார வச்சா அவர் ஏதோ சுத்தமாக ஒரு இதில் இருக்கார், கோமா ஸ்டேஜில் இருக்கார். அவரை கூட்டி வந்து எல்லாம் தெளிவுபடுத்த பார்க்குறாங்க, முடியல. கடைசியில் கண்டுபிடிச்சிடாங்க இவர் ஜப்பான்காரன். கண்டுபிடிச்சது அப்புறம் ரொம்ப லேட்டாக. ஸோ ஜப்பானுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்த பின்னாடி என்ன நடந்துச்சு, அவர் ஏன் வந்து நம்ம சென்னை கடற்கரையோட ஒதுங்கினாருங்கிற சொல்கிறது தான் இந்த படம். ஆக்சுவலி இந்த லைனே போதுமான லைனு. மிகப்பெரிய ஒரு ஜப்பான் ரெஸ்லர் கிடச்சிருக்காரு. அவரை வச்சு எப்படி ப்ளே பண்ணணுமோ அந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கணும். ஸோ அங்கே வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியருடைய தமிழருடைய கலாச்சாரம் விளையாட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா கில்லி, கபடி, கிரிக்கெட் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பு சுற்றுறது, அடுத்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி வீர விளையாட்டுகள்லாம் நம்ம மண்ணோட கலந்தது. அதனால் வந்து அது வந்து ஃப்ரேமில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கனெக்ட் ஆகும். அதனால தான் வந்து கில்லி படம் வந்து சக்ஸஸ்ஸு, வெண்ணிலா கபடிக்குழு வந்து சக்ஸஸ்ஸு, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான எல்லா படமே சக்ஸஸ் ஆச்சு. ஆனால் இந்த சுமோங்கிறது நம்ம ரத்தத்தில் கலக்காத ஒரே காரணத்துக்கான அவங்க பிரம்மாண்டமாக எடுத்துருக்காங்க. நல்ல பொருட்செலவில் அந்த கிளைமாக்ஸ்லாம் கொண்டு வந்தாலும் கூட எனக்கு பர்சனலாக எனக்கு கனெக்ட் ஆகலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த சுமோ வந்து அது இல்லை. இந்த கிரிக்கெட்டில் ஒரு பாலுக்கு வந்து 6 ரன் தேவைம்போது 6 அடிக்கிற வந்த ஹாப்பி வந்து எனக்கு அந்த சுமோ வந்து அவர் ஃபைட் பண்ணும்போது வரலன்னு சொல்ல முடியும். பட் ஆனால் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ட்ரை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தோன்னா இது கொரோனாவில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. அட்லீஸ்ட் ஓடிடிலேயே கொடுத்து ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வேல்ஸ் ட்ரை பண்ணாங்க. இல்லை படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. பிக் ஸ்க்ரீனில் பார்த்து எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு நல்ல அட்டம்ப்ட் தான் சொல்ல முடியும். ஒரு சுமாரான படம் ஒரு தடவை பார்க்கலாம். முன்னாடி 2019 இந்த படத்தோட ட்ரெய்லர் நான் பார்த்தேன். கொரோனாக்கு முன்னாடி 2019 படம் ரிலீஸ் ஆச்சு. 2019 தான் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 7 வருஷம் ஆகிடுச்சு, மேக்ஸிமம் ஆகிடுச்சு. இந்த படத்தை வந்து ஏகப்பட்ட பேர் தடை பண்ணியே இருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தடுங்கல், ஏகப்பட்ட பிரச்சனைலாம் வந்துச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆனால் மற்ற படம்லாம் ஃப்ளாப் ஆகிடும். உண்மையே முடியல. அது எதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த படம் பார்த்ததுக்கு தெரியுது. இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுன்னா எந்த படமும் வந்திருக்கு, எல்லாம் காலி பண்ணிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துருக்காங்க. அதுவும் அந்த சிவா பண்ணுற ஆக்ஷன் இருக்கு. படம் ஃபுல்லாக இதுதான் தலைவா பண்ணுறாரு. நீங்கள் சென்டிமெண்ட்டாக நடிக்கணும் போது அவர் சிரிப்பார். எனக்கு தெரிஞ்சு ஜப்பான் பிளான் போட்டு தான் இந்த படத்தில் நடிச்சுக்கிறேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஜப்பானை சுற்றி பார்க்க ஆசைப்பட்டுச்சு போல என்டையர் டீமு. என்னங்க இது கதையா? நல்ல கதைங்க. ஆக்சுவலாக ஒன்லைன் படி பார்த்தீங்கன்னா இந்த கதை நல்ல கதை தான். பட் அதை ஸ்க்ரீன் பிளேவும் சரி, சூஸ் பண்ண கேரக்டர்ஸும் சரி, மொத்தமாக சொதப்பி விட்டுட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு சுமோ வீரராக ஒருத்தரை சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சுமோ வீரருக்கு பதிலாக அங்கே பாருங்கள், ஒரு அண்ணன் வந்து கூல் சுரேஷ்ன்ற ஒரு அண்ணன் கஷ்டப்பட்டு சுமோ ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த மனுஷன் வந்து ப்ரொமோஷன் பண்ணிருக்காரு. அவரை போட்டு அவரு இப்போ பண்ணிருக்கிற ஆர்ட் ஒர்க்கை இந்த படத்தில் இருந்த ஒரு 10 பேர் பண்ணியிருந்தா உண்மையாக படம் சூப்பராக ரொம்ப ஆதங்கமாக இருக்குங்க. பாருங்க, ட்ரெஸ் இல்லாமல் நிற்கிறாரு. டேய், ட்ரெஸ் இல்லாமல் சுமோ ட்ரெஸ். இப்போ சூமோ படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படத்தில் ஃபுல்லாக காமெடி. அந்த படத்தோட இயக்குனர் ஓசிமின் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தின் தயாரிப்பாளர் ஐசரி கணேசர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தில் காமெடி நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மிர்ச்சி சிவா, விடிவி கணேஷ், யோகி பாபு, பிரியா ஆனந்த் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. சதீஷ் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த படத்தில் முன்னாள் அமைச்சர், அதிமுக அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த படத்தில் அவர் எப்படிலாம் காமெடி பண்ணியிருக்காரு, எப்படிலாம் பாட்டு பாடியிருக்காருன்னு. ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் இந்த படத்தை பார்க்கணும். யார்? ஒரு அதிமுக தொண்டர்களும் இந்த படத்தை பார்க்கணும். உங்களது அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் இந்த படத்தில் எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி இதற்கு முன்னாடி என் தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ள மாநாடு அந்த படத்திற்கு ஒரு வசனம் சொல்லியிருப்பேன்.
தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு, எல்லாரும் கொஞ்சம் வலிய விடு. அதன் பிறகு வெந்து தணிந்தது காடு, தலைவனுக்கு வணக்கத்தை போடு அப்படின்னு சொல்லியிருப்பான். அதன் பிறகு எஸ்டிஆரின் 10 தலை அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ தக் லைஃப் அந்த படம் வரப்போகுது. அந்த தக் லைஃப் படத்திற்கு என்ன வசனம் என்பது நிறையா பேருக்கு தெரியாது. இப்போ நான் அதை சொல்ல வரேன். எஸ்டிஆர் நடித்துள்ள தக் லைஃப், எஸ்டிஆர் நடித்துள்ள தக் லைஃப், இனிமே உங்களுக்கு குட் லைஃப். எஸ்டிஆர் நடித்துள்ள தக் லைஃப், இனிமே உங்களுக்கு குட் லைஃப். எஸ்டிஆர் நடித்துள்ள தக் லைஃப், சூமா படத்துக்கே குட் லைஃப். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி.